எனதன்பு ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, இணைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நிலைத்தன்மை, நம்பிக்கை, நிதானம் ரிஷபத்தின் 3 முகங்களா இருக்கு. எதை தொடங்குனாலும் முடிக்கும் வர விடமாட்டாங்க நம்மளோட ரிஷபராசிக்காரங்க. அழகையும் சுக வாழ்க்கையையும் நேசிக்கும் இதயம் இவங்களோட இதயம். ஆனா முடிவுல உறுதியான பாறை போல இருப்பாங்க நம்மளோட ரிஷபராசிக்காரங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. ரிஷப ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய விசுவாச புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான அத்தியாயமா இருக்க போகுது. இந்த ஆண்டு லாபசனியின் ஆதிக்கத்தால வருமானம் பெருக போகுது. ஒரு பெண்ணின் மூலமா வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்பட போகுது. குரு மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் புதிய அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு தரப்போகுது. நம்பிக்கையுடனும் இறை வழிபாட்டுடனும் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய விசுவாச புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான காலமாயிருக்கு. சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த புத்தாண்டு தொடக்கத்துல ஒரு பெண்ணால மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட போகுது. இது தற்செயலான தகவல் இல்லைங்க, இறைவனால கொடுக்கப்பட்ட ரகசிய செய்தி. இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த வலிகள், அவமானங்கள், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்துள்ளார். இதனால ரிஷப ராசிக்கு லாப சனி காலம் முழுமையாக தொடங்கிருச்சு. நீதிமானான சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பாரு. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வெற்றிகளுக்கு தயார் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஒரு பெண்ணின் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றிகள் உண்டாகும். குரு பகவான் கடகராசிக்கு செல்வது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய பலமாயிருக்கு. இது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதர வழி உறவுகள்ல மேன்மை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் புதிய லாபகரமான வாய்ப்புகளை உங்களுக்கு தரப்போகுது. ரிஷபராசிக்காரர்களின் ஜாதகத்துல 11ஆம் இடம் லாபஸ்தானம் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றும் இடமாயிருக்கு. கடந்த காலங்கள்ல உழைத்த உழைப்புக்கான பலன்கள் பணமாகவும் புகழாகவும் மாறும். புதிய தொழில் தொடங்கிறது, நிலம் வாங்கிறது, இல்லைனா பழைய கடன்களை அடைக்கிறது போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காகத்தாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க மனதுல ஒரு வைராக்கியம் பிறக்கும். இதுவரை உங்களை சாதாரணமானவராக நினைக்கிறவங்க கூட உங்கள் புதிய வளர்ச்சியை கண்டு வியப்பாங்க. லாபசனி உங்கள் வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற மதில்களை அகற்றும் வழிகட்டியா செயல்படுவாரு. ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கறதால பெண்களுக்கு மதிப்பளிக்கிறது உங்க வளர்ச்சியை தூண்டும். காதலில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். லாபசனி காலத்துல உறவுகள் மேம்படும். நீங்க நேசிக்கும் நபர் உங்கள் வாழ்நாள் துளையாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் பேசி தீர்க்கப்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்க தொழிலுக்கு பக்கபலமா இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல ரிஷபராசிக்காரங்க முதலீடுகள்ல துணிச்சலாக இறங்கலாம். புதிய தொழில்களை தொடங்கும் போது ஒரு பெண்மணியின் ஆலோசனையை கேட்கறது நல்லது. கூட்டு தொழில் மற்றும் தந்தை வழி சொத்துக்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக பணப்புழக்கம் சரளமா இருக்கும். சேமிப்பு உயருங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் மறைமுக எதிரிகளை லாபசனி பலவீனப்படுத்துவாரு. டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட மாற்றத்தை கொண்டு வருது. ராகு பகவான் 9ஆம் இடமான மகரத்துக்கும் கேது பகவான் 3ஆம் இடமான கடகத்துக்கும் பெயர்ச்சியாகிறாரு. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் காணப்படும். ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமா அமையும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி ஆண்களுக்கு தன்னம்பிக்கை அவசியம், ஆனா அது கர்மாவாக மாறிக்கூடாதுங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தெரிந்தே தப்பு செய்யறவங்களுக்கு துணை போகாதீங்க. உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் முழுமையா நீங்க பகிரக்கூடாது. வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடு செய்யறது, சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குறது, கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யறது செல்வ வளத்தை அதிகரிக்கும். சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நீல நிற மலர்களால அர்ச்சனை செய்யறது, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யறது லாப சனியின் அருளை பெற்று தருங்க. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய அதிர்ஷ்டங்களை தரப்போகுது. லாப சனி அப்படிங்கறதால வருமானம் பெருகும். ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையும். நம்பிக்கை இழக்காம இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொண்டீங்கன்னா உங்களால வாழ்க்கையில உயரத்துக்கு போக முடியுங்க. இந்த காலகட்டத்துல ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசியில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பங்க. ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த காலகட்டத்துல கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டுங்க. உறவினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இன்னும் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏன்னா உங்களை கீழே தள்ளுவதற்கான விஷயங்கள் அப்பத்தாங்க உங்களை நோக்கி நிறைய விஷயங்கள் நடக்கும். புதிய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதம் கௌரவ பிரச்சனை உண்டாகும். நீங்க நல்லதாக பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்க அதை தவறான கண்ணோட்டத்தினுடையே பார்ப்பாங்க. மற்றவங்களின் செயல்களால மன அமைதி கெடவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா இருக்கணுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல இருந்த தாமதம் நீங்கும். பணவரத்து திருப்தி தரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் விற்பனையாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொல்லியபடி நடக்கிறது நன்மை தரும். சிலர் புதிய வேலைக்கு நடக்கிறது நன்மை தரும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வாங்க, அது கிடைப்பது தாமதமாகலாம். குடும்பத்துல மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலும் உதவி தாமதமா கிடைக்குங்க. சகோதரர்களால மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவங்கள் நேரலா கவனம் தேவைங்க. பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பும் அதில் இருக்கும் நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபடுறது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாம பாடங்களை படிக்கிறது நன்மை தரும். சக மாணவர்களிடம் எச்சரிக்கையா பழகிறது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெறுவீங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். புது தெம்புடன் பணியாற்றுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. நற்செயல்கள் செய்து அனைவரின் பாராட்டுக்களையும் நீங்க பெற போறீங்க. அரசு வேலைகள் செய்யும் போது கவனம் தேவை. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க.
ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க? எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்றது நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலக போகுது. பணவரத்து திருப்தி தரப்போகுது. மன குழப்பங்கள் நீங்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் காரியங்களை சாதிப்பீங்க. மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. கடந்த காலங்கள்ல இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைய போகுது. எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல வெற்றியை நீங்க பெற போறீங்க. இது நாள் வரைக்கும் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லையே அப்படின்னு நீங்க கண்ணீர் சிந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரிங்க, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு
ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. பணவரவு அதிகரிக்க போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது, தொழில்ல வளர்ச்சி உருவாக போகுதுங்க. முதலீடு மூலமா லாபம் கிடைக்க போகுது, சொத்துக்கள் எல்லாம் சேர போகுது. குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போய் உங்களோட குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுதுங்க. திருமண யோகம் கூடி வர போகுதுங்க. நீங்க வாங்கிய கடன்கள் எல்லாமே குறைய போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க. மன அமைதி உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தரப்போகுதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க. வெளிநாட்டு பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. நண்பர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போறாங்க. உங்களோட பேரும் புகழும் உயர போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேற போகுதுங்க. உங்களோட கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. வியாபாரத்துல லாபம் உண்டாக போகுதுங்க. ஆன்மீகத்துல வளர்ச்சி உண்டாக போகுதுங்க. உங்களுடைய உறவுகள் எல்லோருமே உங்களை மதிக்க போறாங்க. உங்களை வேண்டான்னு சொன்ன உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய எண்ணங்கள் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா நீங்க செஞ்ச பாவங்கள் நிச்சயமா குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.